அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்கேயாவது போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எண்ணம். சரி, எங்கே போகலாம் அப்படின்னு ஒன்று எனக்கு தெரிஞ்ச உடனே எங்கள் ஐயா திருப்பத்தூர் மாவட்டத்தோட தொன்மை பாதுகாப்பு மையத்தோட வழிகாட்டி ஒருங்கிணைப்பாளர் ஐயா பிரபுகிட்ட வந்து கேட்டோம், ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. தாராளமே போகலாமே அப்படின்னு ஒன்று ஐயா பிரபுவோட நானும் கிளம்பணும். அந்த சமயத்தில் நண்பர் தரணி அவரும் இன்னைக்கு வந்து அதுவும் பெங்களூர்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டுக்காக ஆய்வுக்காக போகலாமே அப்படின்னு சொல்லி அவர் அழைக்க, அவரோடு சேர்ந்து இன்னைக்கு ஒரு 3 பேர் ஒரு குழுவாக வந்திருந்தோம். இன்னைக்கு ரொம்ப 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 வரலாற்றில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம். அந்த இடம் எங்கே அப்படின்னு சொன்னாங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சோழனூர் அப்படின்னு ஒரு பகுதி. இந்த சோழனூரில் வந்து என்ன அப்படின்னா, கல்யாண முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவில். இங்கே இருக்கிற பகுதி மக்கள் வந்து அதை ரொம்ப நிறைய நினைச்சது நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த மாதிரியான ஒரு கோவில் இது. அந்த கோவில் வந்து ஒரு 150 மீட்டர் தொலைவில் ஒரு பாறை ஓவியங்கள், ஏதோ பாறை ஓவியங்கள்னா இப்போதான் சமீபத்தில் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அது இல்லை. நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இல்லை தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இப்படியான பாறை ஓவியங்கள் இருக்குது. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பாறை ஓவியம். இந்த பாறை ஓவியங்கள் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப அற்புதமாக அந்த காலகட்டத்திலே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத வந்து இங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த இடம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுருங்க. இங்கே வந்து தெரியுதுங்களா? இந்த பாறை ஓவியத்தில் வந்து என்ன அப்படின்னா, பின்ன கையை வந்து உயர்த்தி ஏதோ ஒரு கருவி இருக்கலாம் முன்னாடி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து கீழே வந்து ஒரு படகு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த படகுல போகிறதுக்கான ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஓவியங்கள் வந்து என்ன அப்படின்னா சிதிலம் அடைஞ்சிருக்கு. இன்னும் கூட சொல்ல போனால் அப்படின்னு சொல்லுங்களா. இன்னும் நம்ம இந்த இடத்துக்கு வரவும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த இடம் பாருங்களேன். இந்த பாறை ஓவியம் வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விலங்கு மேலே வந்து பயணிக்கிற ஒரு தோரணையோட வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த முழுக்க முழுக்க பாறை ஓவியங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 13 ஓவியங்கள் வந்து அடையாளப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பாறை ஓவியத்தை வந்து நம்ம எப்படி அடையாளப்படுத்திருக்காங்க, எப்படி வரைஞ்சிருக்கிறாங்க, அல்லது எப்படி வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஓவியம் வரையணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ வந்து நமக்கு வெண்மை வேணும் இல்லையா? அந்த வெண்மை வரணும் அப்படின்றதுனால வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த வரையறதுக்கு முன்னாடி இந்த பாறையை வந்து தீ மூட்டி கருப்பாக்கி இருக்கிறாங்க. அதோட இடங்களெல்லாம் அப்படியே நீங்கள் பாருங்கள். இந்த இடமெல்லாம் கருப்பாக இருக்குங்களா? இந்த இடம் முன்னாடி எல்லாமே வந்து கருப்பாக இருக்கும். இப்போது ஏன் அப்போவே பாருங்களேன், அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஓவியத்தை வந்து நம்ம எப்படி வேறுபடுத்தி காட்டணும், இந்த பாறை இல்லையா இது, இந்த பாறையில் எப்படி வந்து வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. முதல்ல வந்து நல்லா தீ மூட்டி அந்த இடத்த வந்து கருப்பாக்கியிருக்காங்க. அந்த கருப்பாக்கினதுக்கு அப்புறமா வந்து என்ன அப்படின்னா அந்த வெண்மை சாந்தில் வந்து அந்த ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றுக்கான நம்முடைய மாவட்டத்துக்கான ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் சுற்றுலா தலங்கள் இருக்குது. குறிப்பாக நம்ம வந்து ஏலகிரி மலையில் பார்க்குறோம், இல்லை ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி, அங்குத்தி சுனை, இந்த மாதிரியான ஒரு அது ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு இடம் தான். ஆனால் ஒரு வரலாறு சார்ந்த ஒரு தலைமுறை இல்லை வருங்கால தலைமுறை வந்து நம்ம இந்த மாவட்டத்தில் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஓவியங்கள், பாறை ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இடம் எவ்வளோ ஒரு முக்கியமான இடம் அப்படின்றத வந்து எங்களுக்கு தெரிஞ்சு இந்த நாங்கள் திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறது வந்து என்ன அப்படின்னா, மாவட்ட நிர்வாகமும் தொல்லியல் துறையும் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இதை வந்து நம்ம வந்து ஒரு முள்வேலி போட்டு இல்லை ஒரு சுற்றுச்சுவர் கட்டி இதை வந்து முறையாக பாதுகாக்கணும் அப்படின்றதா நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம நிறைய சுற்றுலா இடங்களுக்கெல்லாம் போகிறோம், நிறையா வந்து பொழுதுபோக்குக்காக திரைப்படத்துக்கெல்லாம் போகிறோம். ஆனால் இப்படியான ஒரு பாறை ஓவியங்களை வந்து நம்ம வந்து நம்முடைய இந்த இளம் தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வகையில் கூட்டு வந்து காட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது வந்து அவங்களுடைய மனசில் வந்து ரொம்ப ஒரு ஒரு வரலாறை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடத்தி சென்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஒரு 5000 வருஷங்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அந்த குகை மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. இப்போது இந்த நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தோம்னா ஒரு 50 பேருக்கு வந்து தங்கலாம். இப்போ இந்த 50 பேர் தங்கறதுக்கான அந்த இடத்த வந்து எப்படி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, அந்த பாறைகளுக்கு வந்து எப்படி அடையாளப்படுத்தியிருப்பாங்க,
அந்த சுற்றி வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்களா, நம்ம வந்து கல்லை வந்து அடுக்கி உட்காந்து பேசுறதுக்கு, இப்போ நம்ம வந்து திண்ணையெல்லாம் கட்டி வச்சிருப்போங்களே, அப்படியான கல்லெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. இப்படி ஒரு என்ன சொல்றது, மனசுக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு ரம்மியமாக அப்படியே ஒரு ஒரு 5000 ஆண்டு காலம் நம்முடைய முன்னோர்களோட பயணிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கு. ரொம்ப பக்கம் தாங்க, நல்ல வசதி. உங்களுக்கு வந்து ஒரு வாகனத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்களா, இங்கே வந்துடலாம். குழந்தைங்களோட கூப்பிட்டு வந்து இந்த இடத்த வந்து இந்த இடத்த வந்து பார்க்கலாம். ஒன்று கூடுதலாக வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் குழுவாக வாங்க, யாரும் தனியாக வந்துடாதீங்க. குழந்தைங்க வந்து தனியாக வர வேணாம், பாதுகாப்போட பெற்றோர்களோட வாங்க. ஒரு 4-5 பேர் அப்படி சேர்ந்து வந்து இந்த இடத்த வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்த, இவ்வளோ ஒரு முக்கியமான இடம் இல்லை, இவ்வளோ சொல்லிட்டோம்ல, இந்த இடம் எப்படி இருக்குன்றத நம்ம தரணி சொல்லுவாரு. தரணி வாங்க, நீங்க என்ன. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா, ஐயா சொன்ன மாதிரி 5000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியம் தொகுப்பு இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்கிறோம். இது ஒரு சோழனூர் என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். இது வரைக்கும் நம்ம வேலூர் மாவட்டமாக இருந்த போது சந்திரபுரம் கிட்ட பாறை ஓவியம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து திருப்பத்தூர் மாவட்டமாக பிரித்து கொடுத்த அப்புறம் நம்ம குழுவால் தான் கந்திலி கிட்ட செல்லியம்மன் கொட்டாய் என்ற இடத்துல பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி அதுக்கப்புறமா இங்கே ஒரு 13-14 ஓவியம் இருக்கிற தொகுப்பு கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது. இப்படி இவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்கிற இடத்துல அங்கேயுமே சரி இங்கேயுமே சரி இதை சேதப்படுத்தும் விதமாக அடுப்பு போட்டு சமைக்கிறது, நெகிழிகளை யூஸ் பண்ணிட்டு இங்கே போடுறது, மது பாட்டில்கள் போட்டிருக்கிறாங்க. பாதுகாக்கப்பட வேண்டிய நம்மளோட வரலாற்றை நாமளே தான் பாதுகாக்கணும். நம்மளே அழிக்கிற விதமாக கீழே கறி மூட்டி நெருப்பு மூட்டி சமைச்சாங்கன்னா அது புகையால் மங்கி இன்னும் அழிஞ்சு தான் போகும். ஏற்கனவே மழை காட்டுனால அழிஞ்சு ஒரு 45% கூட கிடையாதுங்க, 50% கூட கிளியராக தெரியல. இவ்வளோ முக்கியமான விஷயத்த நம்ம தான் ஒரு இளைஞர்களோ இல்லை வரவங்களோ தான் இவ்வளோ வந்து இப்போ பார்த்துருக்குறாங்க. ஏற்கனவே பேப்பரில் நியூஸ்லாம் பப்ளிஷ் ஆகிடுச்சு. இருந்தபோது இவ்வளோ பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு இது மேலிட்டு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த சுற்றி இருக்கிற இடத்துக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை வரவங்களோ கூட பார்க்குற பேரில் கூட தொட்டு அதை அழிக்கணும்னு கூட நினைக்காதீங்க. தொட்டு பார்க்கலான்னு கீறி பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து இப்போ நம்ம நினச்சா கூட திருப்பி வரைய முடியாத ஒரு முக்கியமான விஷயம். பாருங்க, பார்த்து ரசிங்க. அது வந்து டேமேஜ் பண்ணாமல் வந்துட்டு நல்லபடியாக வந்து பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பணிவான வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். தயவுசெய்து இது நம்முடைய வரலாறு. நம்முடைய வரலாறை நாம் பாதுகாத்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன வரலாறை நாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வரலாறை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நவீன தொழில்நுட்பம், இன்றைக்கி இருக்கிற நம்முடைய மனித அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் வளர்ந்திருந்தாலும் கூட இன்னும் நாம் அறியாமையினால, அஜாக்கிரத்தினால நம்ம வந்து ரொம்ப இந்த பாறை ஓவியங்களை வந்து சிதைக்கிறோம். இந்த பாறை ஓவியம் மட்டுமில்லை, எந்த விதமான பழங்கால வரலாறுகளையும் தயவு செய்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து முன் வரணும். நம்முடைய வரலாறை பாதுகாக்கணும். இந்த வரலாற்றின் பாதுகாப்பில் எப்பொழுதும் திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையம் உறுதுணையாக இருக்கும். உங்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம், எங்களோடு நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாம். வாங்க. ஒளிப்பதிவாளர் ஐயா முனைவர் பிரபு அவர்களோடு நன்றி. வணக்கம்.